கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you all today. அதே வண்ணமாக தான் Like the same manner, உங்களோடும் கூட with you, தேவனுடைய கிருபையும் God's grace பரிசுத்தருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, சூழ்ந்திருக்கிறது. it is always surrounding you. உங்கள் குடும்பத்தில் முழுமையாக பாதுகாக்கிறதா இருக்கிறது. It is protecting your family always. நீங்கள் போகும் பாதையெல்லாம் கடந்து வருகிறதா இருக்கிறது. Wherever you are going, it is accompanying you. உங்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலையும் அந்த பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. The Lord's presence is covering your family and your children's. அதனால் கலங்க வேண்டாம். So do not get fear. இன்றைக்கு Today, என் ஊழிய பாதையில் கடந்து போகின்ற எல்லா இடத்திலேயும் wherever ministry I'm led by God, அநேக பலவீனமானவர்களை பார்க்க முடிகிறது. I'm meeting a people with different kinds of sickness. தேவ ஜனங்கள் தான், They are God's people. விசுவாசிக்கிற ஜனங்கள் தான், They are the one believing on the Lord. தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை முழுமையை கொடுத்திருக்கிற தேவ ஜனங்கள் தான், They are the one who surrender their life for God. தேவனை நம்புகிற ஜனங்கள் தான். They are the one who believing God. எதினால் பலவீனம்? Why sickness is coming? ஒவ்வொரு வீட்டிலே கடந்து போகும்போது When I'm visiting every individual home, 2-3 பேருக்காவது பலவீனம் இருக்கிறது. I can able to see in a family there may be 2 or 3% have been affected through this. இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், They have a heart problem. அதோடு மாத்திரமல்ல இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், They have a sugar issues. அதோடு மாத்திரமல்ல பிரஷர், இப்படி பல நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது. Example, pressure and these kinds of sickness they have been suffering with. அவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழப்பம் வருகிறது. When we are looking at, I'm getting confused. மனதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. There raise many questions in my heart. இவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோமே, We are worshipping such a great God. ஏன் எதற்கு இந்த பலவீனங்கள் என்று சொல்லி Why this kind of sickness is happening to them? வேதத்தில் பார்த்தால் தேவன் நமக்கு பலம் கொடுக்கிறவராக பேசப்படுகிறார். When I look at the Bible, I can able to see God is the one who is giving healing to everyone. அப்படித்தானே பேசுகிறார் தேவன். In that manner only God is speaking. ஆனால் எதற்கு பலவீனம்? But why this sickness? இதை நான் யோசித்து பார்த்தேன், When I think about this ஜெபித்தேன். and I pray for that. நேற்று தினத்தில் கூட Yesterday also எங்களுடைய ஆலயத்திலே in our church, பலவீனமான காரியங்களை குறித்து பேசி we meditated the things which are sickness, அதற்குரிய வழிகள் எப்படி என்று தியானித்தோம். and we meditated on what is the ways to get out அதையே of that. இந்த வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I just want to share the same message with you all. ஏனென்றால் இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், Reason you are watching this ministry, ஜெபிக்கிறீர்கள், you are praying for this ministry, இந்த சிறிய ஊழியத்தை கனப்படுத்துகிறீர்கள். you are honoring the small ministry. அதனால் உங்களுக்கும் இந்த காரியங்களை விளக்க தேவன் விரும்புகிறார், நானும் வாஞ்சிக்கிறேன். So God also instructed me to share this verse with you. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on this verse. சங்கீத புத்தகம் 121 சங்கீதம் Psalms 121 5 வசனம். verse 5. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். The Lord is your keeper, the Lord is your shade on your right hand. நிழலாயிருக்கிறார். He is your shade. நிழல் என்பது ஒரு அருமையானது. A shade is a beautiful thing. பனியை விட, Above of snow, மழையை விட, above of rain, உஷ்ணத்தை விட, above of that heatness, எல்லாவற்றை விட above everything, நிழல் என்பது நம்முடைய மனதிற்கு ஒரு இன்பமானது. shade is a thing which gives happiness to our heart. நிழல் என்பது நமக்கு விரும்பத்தக்கதா இருக்கிறது. Shade is the one which we like most. கர்த்தர் நமக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். And it says the Lord is your shade on your right hand. வெயிலின் அருமை நிழலிலே தெரியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். When we can go in a deep heat, when we go onto the shade, we can feel that thing. நாம் கட்டுகிற எல்லா வீட்டிலேயும் We build a house, எந்த பனியும் தாக்காதபடி, a snow which cannot able to enter, மழை தாக்காதபடி, a rain cannot enter, உஷ்ணம் தாக்காதபடி, a heat cannot enter. நிழல் போல நாம் வீடுகளை அமைக்கின்றோம். We are making a shade around our house. வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த நிழலின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. When we enter into the house, we can able to enjoy the goodness of the shade. அதுதான் நிழலின் மகிமை. That is the glory of the shade. அதுதான் நிழலுடைய காரியம். That is the thing of shade. அப்படியாக தான் கர்த்தர் நம்மோடு கூட நிழலாய் இருக்க விரும்புகிறார். In that manner only God want to be with us as a shade. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே Today in our life, பலவீனங்கள் கடந்து வருகின்ற போது sickness is coming in our life. பதட்டம் அடைகிறோம், We are getting discouraged. கவலைப்படுகிறோம், We are getting worried. பயந்து விடுகிறோம். We are getting feared. ஆனால் வேதத்திலே சொல்லப்படுகிறது, But when you look at the Bible, it says, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். the Lord is your keeper and the Lord is your shade in your right hand.
நிழல் மகிமையானது, Shade is a gloriful thing. நிழல் மகிழ்ச்சியானது. Shade is a happy நம் giving வாழ்க்கையிலே in our life. அந்த மகிழ்ச்சியை That happiness தேவன் கொடுக்க அழைத்திருக்கிறார். God has called us to அந்த give that. நிழலின் அனுபவத்தில் போவதற்கான வழிகளையும் கர்த்தர் கற்று வேதி மூலமாய் சொல்லி இருக்கிறார். Through Bible, God is instructing the way to go in that shade. அதை நாம் பார்ப்பது கிடையாது. Many times we are not looking at them. நம்முடைய பலவீனங்களை, We are looking at our weakness. பலவீனத்தின் மூலமாக மருந்துகளை பார்க்க யோசிக்கிறோம். We are looking at the tablets which we get. டாக்டர்களை பார்க்க யோசிக்கிறோம். We want to see the doctors first. டாக்டரை பார்ப்பது தவறல்ல. It is not wrong to see a doctor. மருந்தை நாம் எடுத்துக்கொள்வதும் தவறல்ல. It is not wrong to take a medicine. ஆனால் நம் வாழ்க்கையிலே But in our life, தேவன் யார் என்பதை பார்த்தேயாக வேண்டும். we should look at who God is in our life. அவர் காக்கிறவராய் இருக்கிறார். He is the one who is protecting us. நமக்கு நிழலாய் இருக்கிறவராய் இருக்கிறார். He is the one who is as a shade அவரை to us. எப்படி பார்க்க வேண்டும்? To how we should look இந்த at. சங்கீதக்காரன் சொல்கிறார், The psalmist is saying, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதற்கேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். and he says, my eyes are lifted up to the hills, oh where my help comes from. இந்த பக்தனுடைய கண்கள் எப்போதும் தேவனையே பார்க்கிறது. This man looking at a God always. நம் வாழ்க்கையில் கூட In our life இந்த also, அனுபவம் இருக்க வேண்டும். we should have this kind of நமக்கு ஒரு experience. பிரச்சனை என்று சொன்னால், When we face a problem, பலவீனம் என்று சொன்னால், when we face a sickness, வியாகுலம் என்று சொன்னால், when we face a chaos, உடனே நம்முடைய கண்கள் our eyes should look at. தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். We should always look at அவர் God. காண்கிற தேவனாய் இருக்கிறார். He is the one who looking at us. அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is the one who is strengthening us. நிழலாய் இருக்கிறார். He is a shade to us. அந்த நிழலின் அருமையை பெற்றுக்கொள்ள A gloriful thing of the shade. நம்முடைய கண்களை We should look at our eyes. தேவனுக்கு நேராக Look unto God. ஏறெடுப்போம். Let us look unto Him. கர்த்தர் சமூகத்தில் அற்புதம் பெறுவோம். We should receive the wonder from God. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் யார் என்று who you are. எவ்வளவோ வார்த்தை மூலமாக சொல்லியிருக்கிறீர். Through words you have revealed us. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே Today in our life, பல பலவீனத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படும் போது when we go through every kind of sickness, பயப்படுகிறோம். we are getting ஆனால் fever. நீர் சொல்கிறீர், But you say, உன்னை காப்பேன், I will protect உனக்கு you. நிழலாயிருப்பேன் சொன்னதற்காய் ஸ்தோத்திரம். I will be your shade. Thank you, லீதர Father. பல புஷந்தர துருவியா. Thank you, Lord. அப்படியே வெளிப்படுவீராக. Reveal in the same way, பலவீனங்கள் Lord. எல்லாம் குடும்பங்களை விட்டு விலகும்படியாய் All the ஜெபிக்கிறோம். sickness be removed from தேவ your வசனம் family. இறங்கட்டும். God's presence be on them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.